நம பார்வதீபதையே அரர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் பெருவருடையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருடையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறையாதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருடையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கண்டதையெல்லாம் அடைய ஆசைப்பட்டு அதுக்கான தகுதியை வளர்த்துக்காம மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அதை அடைய எதையும் செய்ய துணிஞ்சு நிலையில்லாத மனிதர்களிடம் போய் பணம் மட்டுமில்லை, பதவி கௌரவம் வசதி வாய்ப்புன்னு பிச்சை எடுக்க துணிந்தவர்களின் கை விரியும் போது பிச்சை ஏற்பவரின் மனம், அதாவது உள்ளத்தாமரை கூம்பும். அதுக்காக இரவச்சம்னு ஒரு அதிகாரமே வகுத்து அதன் இழிவு குறித்து நமக்கு விளக்குகிறார் தெய்வ புலவர். ஆனால் பாருங்க, அதே கை இறைவன் நமக்கு செய்யும் கருணையை எண்ணி நம்மால் அவருக்கு எதுவுமே செய்ய முடியலையேன்னு அவரை வாழ்த்தி வணங்கும் போது, அதாவது இதை விட்டால் வேற வழியே இல்லைன்னு தலைக்கு மேலே 2 கை கூப்பி வணங்கும் போது கரமாகிய மலர் சேர்ந்து கூம்பும் போது இதய கமலம் மலரும். நம் உடம்புல 2 தாமரைகள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று கரமலர், மற்றையது இதய கமலம். இதில் ஒன்று கூம்பினா மற்றது மலரும். நிலையில்லாத பொருட்களை யாசிக்க, அதாவது பிச்சை எடுக்க கரம் விரிஞ்சா இதய கமலம் கூம்பும். சரி, இன்றைய காலகட்டத்தில் யார் யாரோ யாரை எல்லாமோ எதுக்காக வணங்குறோம், ஏன் வணங்குறோம், யாரை வணங்குறோன்னு கூட தெரியாமல் வணங்குறாங்களே, அவர்களுடைய இதய கமலம்லாம் விரியுமான்னு கேட்டால் நிச்சயம் விரியாது. என்னடா இது, முதல்ல கரமலர் கூம்புனா இதய கமலம் மலரும்னு சொன்னீங்க, இப்போ இல்லைங்கிறீங்களேன்னு கேட்குறீங்க தானே. அதற்கு மாணிக்க வாசகர் போற்றி திருவல்ல நமக்கு விடை சொல்கிறார். வெறும் கரம் குவிவது மட்டுமில்லை, அப்போ என்னெல்லாம் நடக்கணும்னு ஒரு பட்டியலே போட்டு காட்டுறார். எளிய பழகு தமிழ் தான் அந்த பாடல். பெருமாயை எனைப்பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா, தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து, ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகினல் இடையரா அன்பின் பசுமரத்தாணி அறைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம்பெய் என்று தம்மைச் செரிப்ப நாணது ஒளிந்து நாடவர் வழித்துறை பூணதுவாக கோணுதல் இன்றி சதுரிளந்தரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையன் திகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என்புனைந்துருகி நெக்கு நெக்கேங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்றறற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தொறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றின்னு நமக்கு போற்றி திருவல்ல அருள் செய்திருக்கிறார். அதாவது எனக்கு எவ்வளோதான் துன்பம் வந்தாலும் சரி, இறைவன் மட்டுமே கதின்னு அவரை முழுமையாக சரணடைந்து அந்த கொள்கையிலிருந்து விலகாமல் நெருப்பை கண்ட மெழுகு உருகிறது போல அவர் நமக்காக செய்யும் கருணையை எண்ணி எண்ணி உருகி அழுது ஆடிப்பாடி அவரை வணங்கணும். முட்டாள், அதிலும் மூர்க்கன் தான் கொண்ட கொள்கையை விடாமல் பிடிச்சு அதையே செய்கிறத போலவும், நம்ம வீட்டில் சமையல் செய்யும்போது சூடான பாத்திரங்களை கையாள வச்சிருக்கிற இடுக்கிங்கிற கருவி விடாமல் இறுக்கி பிடிச்ச மாதிரியும் இறைவனை இறுக பிடிச்சு உள்ளம் உருகி உடல் நடுங்கி இந்த ஊர்க்காரங்க நம்ம பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, பேய் மாதிரி அலையிறான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்காகலாம் வெக்கப்படாமல் அதை பொருட்படுத்தாமல் அவனை வணங்கணும். இதில் உண்மை என்னன்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் பைத்தியக்காரங்க. இதை பூர்வாசிரமத்தில் எனக்கு சித்தாந்த சாத்திரத்தை உபதேசித்த கோவை திருமதி சொர்ணா சோமசுந்தரம்மா அடிக்கடி எனக்கு சொல்லி நினைவுபடுத்துவாங்க. மற்றவர்களுடைய போற்றலும் தூற்றலும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்து இறைவனே குரு வடிவம் தாங்கி வந்து உபதேசிக்க, அவரையும் நம்மை போல சாதாரண மனிதர்னு கருதாமல் என்னை இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து கரை சேர்க்க வந்த ஓடம் போன்ற 2 திருவடிகள் அவர் கொடுத்த ஞானம்னு உணர்ந்து அவரையும் அவர் செய்த உபதேசத்தையும் நிழல் போல பிரியாது தொடர்ந்து புலன்களையெல்லாம் இறை சிந்தனையை நோக்கி திருப்பி அன்பு என்னும் 6 கரை புரண்டு ஓட, தலைவனே நீதான் கதி, நீ மட்டுமே எனக்கு துணைன்னு பேச்சு வராமல் மயிர் கூச்சொரிய கைகளை குவிச்சு வணங்கினா இதய கமலம் மலரும். அதில் இறைவன் வெளிப்பட்டு தோன்றி நமக்கு அருள் புரிவார். அவனை கண்ணார கண்டு அவன் கருணையை எண்ணி எண்ணி அழுது தொழுது வணங்கி, அதாவது கன்றை கண்ட
தாய்ப்பசு எப்படி பாசத்தை பொழியுமோ அதே போல இறைவன் மேல் நமக்கு கரையில்லாத அன்பு தோன்றி முழுமையாக அவனிடம் சரணடைந்து வழிபட்டா ஒரு தாயை போல, ஏன் தாயினும் சிறப்பானவனாக நமக்கு அருள் செய்வான். இதை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்னும் நமக்கு அருள் செய்திருக்கிறார். அதனால வேணே அழியக்கூடிய உலக விஷயங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய இன்பங்களில் போய் ஆட்படாமல், அதுக்காக யார் யாரையோ போய் வணங்காமல், நிலையான இன்பத்தை தரக்கூடிய இறைவனை உள்ளன்போடு கரம் குவித்து வணங்கினா நம்முடைய இதய கமலம் விரியும். இது கூம்பினால் அது விரியும், அது விரிந்தால் அதில் எழுந்தருளி இறைவன் நமக்கு அருள் புரிவார். இந்த நிலை நமக்கு வாய்க்கணும், அது நமக்கு நீடிச்சு இருக்கணும், அதே நமக்கு நிரந்தரமாகணும்னா நம்ம முறையாக தீட்சைகளை பெற்று அனுஷ்டானம், சிவபூசை, சாத்திர விசாரணை, திருமுறை ஓதுதல், திருக்கோயில் வழிபாடு, உழவாரப்பணின்னு இறைவன் திருவடியை அடைவிக்க செய்யும் குரு லிங்க சங்கம வழிபாட்டை இடைவிடாது செய்யணும். இதைத்தான் மெய்கண்டாரும் 12வது சூத்திரத்தில் இந்த உலகப்பற்றுக்களை எல்லாம் விட்டு இறைவனை அடைய குருலிங்க சங்கம வழிபாட்டை கை கொள்ளுங்க என்னும் பொருள் தோன்றும்படியாக செம்மலர் நோன்தாள் சேரலொட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமேன்னு சொல்றாரு. அதனால வழிபாடு என்பது ஒளிபாடு இல்லாமல் நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா நம்ம இறைவன் திருவடியை அடைவது முக்காலும் உறுதி. அதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதையே. ஹர ஹர மகாதேவா.